படமா இது இவ்வளவு மோசமா இருக்கு? கேப்டன் மெகாஹிட் படத்தை கிண்டல் செய்த கமல். என்னங்க, கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட கேரியர்ல மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் ஹிட்டான சின்னக்கவுண்டர் படத்தை பார்த்துட்டு உலகநாயகன் கமல்ஹாசன் இதெல்லாம் ஒரு படமா ன்னு கிண்டல் செஞ்சிருக்காரா? அது மட்டும் இல்லாம அந்த படத்தோட இயக்குனரை வச்சே அவர் பண்ணின படம் அவருக்கு எப்படி பேக்ஃபயர் ஆச்சு தெரியுமா? தமிழ் சினிமாவுல புது டெக்னாலஜியை அறிமுகப்படுத்தி உலகநாயகனா கொண்டாடப்படுறவர் கமல்ஹாசன். 1992 ல இயக்குனர் ஆர்.வி. உதயகுமார் இயக்கத்துல கேப்டன் விஜயகாந்த் நடிப்பில் வெளியான படம்தான் சின்னக்கவுண்டர். இளையராஜா இசையில கிராமத்து பின்னணியில ரிலீஸான இந்த படம் பட்டித்தொட்டியெங்கும் சக்கை போட்டு மிகப்பெரிய வசூல் சாதனை படைச்சது. இந்த பிரம்மாண்ட வெற்றிக்கு அப்புறமா இயக்குனர் ஆர்.வி. உதயகுமார் கமல்ஹாசனை வச்சு சிங்காரவேலன் படத்தை இயக்க கமிட் ஆகுறாரு. படம் தொடங்குறதுக்கு முன்னாடி தன்னோட முந்தைய படமான சின்னக்கவுண்டர் படத்தை கமலுக்கு போட்டு காட்டியிருக்காரு இயக்குனர். படத்தை பார்த்த கமல், என்ன இவ்வளவு மோசமா படம் பண்ணியிருக்கீங்க? நாட்டாமை கிராமம்னு எந்த காலத்துல இருக்கீங்க அப்படின்னு வெளிப்படையாவே ஆர்.வி. உதயகுமார் முகத்துக்கு நேராவே கேட்டு கிண்டல் பண்ணியிருக்காரு. உலகமே பாராட்டுற படத்தை கமல் இப்படி சொல்றாரேன்னு இயக்குனருக்கும் செம்ம ஷாக். இதற்கு அப்புறமா கமல் தனக்கு ஏத்த மாதிரி வேறொரு காமெடி பேட்டன்ல சிங்காரவேலன் படத்தை பண்ணாரு. படம் ரிலீஸாகி ஒரு சுமாரான வெற்றியை தான் பெற்றது. ஆனா கமல் கிண்டல் பண்ணின கேப்டனின் சின்னக்கவுண்டர் படம் அடைந்த இமாலய வெற்றியையும் வசூலையும் சிங்காரவேலன் படத்தால நெருங்கக்கூட முடியல. நிஜமான யதார்த்த காமெடி இல்லாம வெறும் சினிமாத்தனமான காமெடியா தான் சிங்காரவேலன் இருந்துச்சுன்னு விநியோகஸ்தரும் இயக்குனருமான பாரதிகண்ணன் ஒரு பேட்டியில இதை பத்தி ஓப்பனா சொல்லியிருக்காரு. கேப்டன் விஜயகாந்தோட யதார்த்தமான கிராமத்து நடிப்புக்கு முன்னாடி உலகநாயகனோட கணக்கு தப்புனது இதிலிருந்து தெரியுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சின்னக்கவுண்டர், சிங்காரவேலன் இந்த 2 படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எதுன்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க.